ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டின்னருக்கு வந்து தினமும் சாதம், சாம்பார், ரசம் இந்த மாதிரியே சாப்பிட்டுட்ருக்கோம். புளிக்குழம்பு இது மாதிரியே சாப்பிட்டுட்ருக்கோமா. ஸோ ஒரு போர் அடிச்சிருச்சு. தினமும் அதே போட்டால் அவங்களுக்கு, எங்கள் குழந்தைங்களுக்கும் சாப்பிட விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. ஒரு சேஞ்சுக்காக ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். நான் ஃப்ரைட் ரைஸ் முன்னெல்லாம் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த வெங்காயம் இருக்குல்ல, அந்த தாளோடு இருக்குமே, பெரிய வெங்காயம் தாளோடு, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேரட் இருக்குது, கேரட்டையும் நான் மேலாக்கில் சீவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சின்ன சின்னதாக ஏன் கட் பண்ணுறேன்னா, அப்போ தான் அது சீக்கிரம் வேகும். அதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். அந்த வெங்காயத்தாள் கூட ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணும். நான் மண்டை இதுவே பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு எங்கள் பொண்ணு சொன்னாங்க. கேரட்டுக்கு அப்புறம் பீன்ஸு, கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துக்கிட்டு பீன்ஸு வரைஞ்சேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் தான் இருந்தது. நேற்றுக்கு பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சுருந்தேன். சரி இதையும் போடுவோமேன்னு கொஞ்சம் முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சேன். நானும் பொடியாக அரியலான்னு பார்க்குறேன். எனக்கு அந்த பொடியாக அரியவே வரமாட்டேங்குது. அது எப்படி அரியறதுன்னு எனக்கும் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சேன். கொஞ்சம் சின்னதாக விட்டு வச்சா தான் சீக்கிரம் வேகும். அது சாப்பிட்றதுக்கும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகி முறுவலாகவும் இருக்கும். அதனால் சின்னதாக வெட்டுறது ரொம்ப நல்லது. என்னால் முடிஞ்சளவு சின்ன சின்னதாக முட்டைக்கோஸ், கேரட்டு, அந்த வெங்காயத்தாலெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதோட கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். முட்டைக்கோஸே பார்த்திங்கன்னா, நான் கட் பண்ணியும் சின்ன சின்னதாக வரலன்னு திருப்பி அதையே கட் பண்ணிகிட்டே இருந்தேன், புதுசாக வரல அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் குட்டி தான் கட் பண்ணேன். பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் பீன்ஸ், ஒரு 4-5 பீன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். பீன்ஸு, வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துக்கிட்டேன். பூண்டையும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டேன். பூண்டு முதல்ல என்னென்ன எடுத்துருக்கோம்னா, வெங்காயத்தாள், கேரட்டு, பீன்ஸு, பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாய் எடுத்து சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லியை போட்டு நல்லா வணக்கினேன். எண்ணெயில் நல்லா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சோம்ல முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு, இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டேன். கேப்சிகம் வாங்கிட்டு வந்தேன். அது கடைசியில் பார்த்திங்கன்னா, அது ரொம்ப உள்ளே புழுவாக இருந்துச்சு. அந்த புழுவை எடுத்து போட்டுலாம் செய்யலான்னு பார்த்தேன். அப்புறம் செய்ய மனசு வரல. கேப்சிகம் போட்டது கூட உங்கள்கிட்ட காமிக்கலை. பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு, சைவான் பவுடர்னு சொல்லிட்டு நாங்கள் காசுக்கு வாங்கியிருந்தோம். அது 10 ரூபா ஒரு பாக்கெட்டு. இது ஒரு சைனீஸ் பாக்கெட்டு. இது ஃபுல் பாக்கெட்டுமே நான் கொட்டிட்டேன். கலரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எதுவுமே போடல. அந்த சைனீஸ் பவுட்ரு சோவான், அந்த பவுட்ரு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டேன், அவ்வளோதான். இந்த கலருக்கு வந்துருச்சு. நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்லாம் இல்லை, 5 to 6 மினிட்ஸ் தான் இருக்கும். இதை நல்லா வணக்கி விட்டு மூடி வச்சிட்டேன். மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தோம். நல்லா வந்துருந்துச்சு. பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும், கலர் செம்மையாக இருந்துச்சு. எனக்கே பார்க்கவே சாப்பிடணும் போல் இருந்தது. இவ்வளோ தாங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண விதம். அதுக்கப்புறம் மேலே ஒரு சில்லி ஃப்ளக்ஸ் அதை தூவி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணலாமேன்னு மிக்ஸ் பண்ணேன். கொஞ்சம் தான் பண்ணியிருந்தேன், நிறையா பண்ணலை.
ஒரு 4 கரண்டி சாப்பாடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம ஃப்ரைட் ரைஸ் டின்னர் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.